நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் ஒருத்தர் இருப்பாங்க. நெனச்ச செகண்டுக்கு அப்படியே ரத்தம் கொதிக்கும். டென்ஷன் தலைக்கிறோம். அவ்ளோ கோவம் வரும். என்னடா பண்றது? அவங்கள ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்ட்டு. எல்லாம் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு, இந்த கோவம்ன்ற இத நம்ம வெளியேத்தணும். அந்த கோவம் இருக்கக்கூடாது. பாசிட்டிவா இருக்கணும். முயற்சி பண்றேன். ஆனா, இந்த மாதிரி ஆட்கள் நடுவுல பார்த்துட்டே இருக்கமா, அடிக்கடி வேற பார்க்குற மாரி வேற இருக்கா, ஹோப்போனோபோனோவே பண்ண முடியல. என்ன பண்ணலாம் டாக்டர்? என்கிட்ட பல பேரு பர்சனலா கேட்ட கேள்விங்க. இந்த கோவத்த சம்மந்தப்பட்ட நபர பார்க்குறப்பலாம், என்னதான் நம்ம செய்தாலும் அத முழுசா ஒண்ணும் பண்ண முடியல. ஆரம்பிக்கிறதே கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. அந்த அந்த கோவத்த என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன பண்றது? அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு அற்புதமான டெக்னிக் இருக்குங்க. ஹோப்போனோபோனோ எனக்கு சொல்றதுக்கு முன்னாடி, இன்னும் அந்த கோவத்த நான் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டேன்னா, எனக்கு பரவால்ல. அப்படின்றவங்களுக்காக தாங்க இந்த பில்லோ டெக்னிக். வீட்ல நமக்கு எல்லார்கிட்டயும் ஒரு தலையணை இருக்கும் இல்லையா? இது ஒரு தலையணை எடுத்துட்டு அவங்கள சம்பந்தப்பட்ட நபரா நினைச்சுக்கங்க. உங்கள ரொம்ப மன வருத்தப்படுத்தினவங்கள, யார் மேல ரொம்ப கோவம் இருக்கோ அவங்க தான். சரியா? நினைச்சிட்டு போட்டு நல்லா 4 குத்து, எத்தனை 40 குத்து எத்தனை வேணாலும் நீங்க எந்த அளவுக்கு அந்த கோபம் வருது பார்த்தீங்களா? அவங்க சம்மந்தப்பட்ட விஷயத்த நினைச்சிட்டு, நீங்க நல்லா போட்டு அத குத்தும்போது, உங்களுடைய எமோஷன்ஸ் ஸ்டோர்ட் அப் ஆங்கர் உள்ள ஃபுல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அது ரிலீஸ் ஆகுங்க. இது சும்மா நம்ம ஒரு மன திருப்திக்கு பண்றது கிடையாது. நம்ம சப்கான்ஷியஸ்க்கு எதையுமே சிம்பல்ஸா நம்ம உருவகப்படுத்தி சொல்றப்ப சட்டுன்னு புரியுங்க. நம்ம தலையணைய சிம்பலைஸ் பண்ணி அடிச்சு ரிலீஸ் பண்றது மூலமா அந்த ஸ்டோர்ட் அப் எமோஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறமா ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ ரெகுலரா சொல்லுங்க. அந்த எமோஷன்ஸ் இன்னும் நியூட்ரல் ஆக ஆரம்பிக்கும். அது கூட நன்றி உணர்வு வெளிப்படுத்துங்க. நிறைய உங்களுக்குள்ள அந்த ஸ்டோர்ட் அப் பழைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு விலக ஆரம்பிச்சு புதுசா எமோஷனல் பேட்டர்னை நீங்க பிரெயின்ல ரீவயர் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதை நம்ம கன்சிஸ்டண்டா ஹோப்போனோபோனோ, நன்றி உணர்வு, தண்ணி குடிக்கிறப்பெல்லாம் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி கொடுக்கறது, அதுக்கப்புறம் அஃபர்மேஷன் சொல்றது, இதெல்லாம் செய்யறப்போ நார்மலாவே நீங்க பாசிட்டிவான ஆளை நீங்க மாறும்போது உங்களுக்கு இந்த பழைய விஷயங்களோ இல்ல புதுசா வரக்கூடிய நபர்களால சந்தர்ப்பங்களால வரக்கூடிய தொந்தரவுகளோ பெருசா உங்களை இம்பாக்ட் பண்ணாதுங்க. அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் மீறி நீங்க ஒரு பாசிட்டிவான ஆள்வா இவால்வ் ஆயிடுவீங்க. இதுக்கான பயிற்சிகளை தான் நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷன்ல பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான டீட்டெயில்ஸை நான் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், பாருங்க.